இருக்குது. நல்ல இதமான ஒரு சூடு தணிக்கிற ஒரு பானம்னு சொன்னால் ஒரு நொங்கு தான். பனம் நொங்கு அதான் தேடி போகிறோம். நாங்கள் பனம் தோட்டம் அதுக்குள்ளே தான் ஒரு மரத்தை தேடி அப்போ அறுத்து பனம் நொங்கு அதுக்கப்புறம் இந்த மரத்தில் பாருங்கள் எத்தனை நொங்கு இருக்குது. நாங்கள் கொலை கொலையாக இருக்குது. ஸோ அதில் ஒரு மரத்தில் தான் நான் அந்த நொங்கை நான் பிடுங்க போகிறேன். அதுவும் கொக்கத்தடியால் மரம் மீறையில் பல மரம் மீறதுக்கு வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தேவை. கண்டபடி யாரும் இல்லைனா அதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் பார்க்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், கொக்கத்தடியால் தான் வெட்டி எடுக்கிறேன். பயங்கர கஷ்டம் இதால் வெட்டி எடுக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு 5-6 சீக்கிரம் அந்த பணம் நொங்குண்ட இது எடுத்தது ஒன்று நான் எடுத்துட்டேன். இன்னொன்று நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். பாருங்கள் கஷ்டம், பயங்கர கஷ்டம். இல்லை அந்த வளைவு தடி உயரமாக இருக்கிறத ஸ்ட்ராங் இருக்காது, வளைஞ்சு கொண்டிருக்கும். ஸோ அப்படிலாம் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக, இப்போ வெயில் சூட்டை தணிக்கிறதுக்காக பிடுங்கி சாப்பிட போகிற ஒரு இது தண்ணியாக ஜூஸாக பழமாக தெரியலை. ஆனால் சூட்டுக்கு குளிர்மையாக இருந்தது. சாப்பிடும்போது அவ்வளோ குளிர்மையாக இருந்தது. கட்டாயம் எல்லா இடமும் இருக்காது, கூட நகரப்புறங்களே இது பார்க்கலாது. நான் யாழ்ப்பாணத்தில் போய் தான் இது எடுத்தேன். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அந்த ஏரியாவில் இது நிறைய எடுக்கலாம். பாருங்கள் ஒரு இதை பண்ணுங்கிறது நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணுறேன். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ தான் 2 வந்தாச்சு. இதை எடுத்துக்கொண்டு எங்கே குடிக்கலான்னு பார்த்தா வீட்டை போகிறதுக்கு இல்லை, எல்லாம் அவ்வளோ வெயில். ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு பழம் தோப்பு இருக்குது. அதுக்குள்ளே தான் போய் நான் இதை வெட்டி குடிக்க போகிறேன். தனித்தனியாக அந்த கொத்தா இருக்கிறத தனித்தனியாக ஆக்கிட்டு ஏற்கனவே நிறைய முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கள அவ்வளோ வெயிலாக இருந்ததால் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே அந்த வருஷம் ஐயோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நினைவு வந்துச்சு. ஸோ அதை தான் திரும்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இந்த தோட்டத்துக்கு தான் பிடிச்சி கொண்டிருக்கேன். தாத்தையும் ஆக்கின நொங்கு இருக்குதானே, இந்த நொங்குல தலையை மெதுவாக சீவ போகிறோம். எப்படி சீவணும் அப்படித்தான். அது கண் தெரியும் வரைக்கும் சீவணும். கண் தெரியும் வரைக்கும் 3 கண் இருக்கும். இந்த 3 கண் தெரியும் வரைக்கும் மேலால் சீவணும். பார்த்தா ஒரு மனிதன்ட அழுகிற முகமாக இருக்கும். அழுகிற முகமாக இருக்கும். ஸோ எல்லாம் குடிக்க முடிக்காது, காணாது. அப்போ என்ன செய்ய போகிறோம், மேலே அப்படியே பார்க்கும்போது நிறைய நொங்கிடுச்சு. ஆனால் இது எங்கே உயரமான மரம் ட்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு கொப்பை நாங்கள் கலட்டுறதுக்கு 20-25 நிமிஷம் மாதிரி போனது. இந்த மரத்தில் என்ன செஞ்சு அடர்த்தியாக வளர்ந்துருக்கிறதால இதுலேருந்து பார்க்கும்போது எங்கே அந்த பழம் இருக்குன்னு பார்க்கறது பயங்கர கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தும் எங்களை விடாமுயற்சியை விடாமல் தோல்வியை சந்திக்காமல் இதுலேயும் நாங்கள் பழம் நொங்கு பிடிச்சோம். அவ்வளோ கஷ்டப்படணும்னு பாருங்கள். இதில் என்ன இங்கேருந்து பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் கீழே பார்க்கும்போது இலைகள் ஓலைகளை வந்து மறைச்சிரும். எங்கே வெட்டணும் அதை நுனிப்போ இதுன்னு விளங்காது. அப்படி இருந்தும் இந்த ஒரு மரத்துலேருந்து எமது வெக்கையை அடிக்கிறதுக்காக ஒரு நொங்கு இதை வெட்டி எடுக்கிறேன்.